Good morning, students. This is Professor SUREN from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா flow through pipes பத்தி பார்க்க போறோம். இதுல முக்கியமா பைப்ல போகும்போது லாசஸ்னு ஒரு விஷயம் நடக்கும். லாஸ்னா என்ன லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனர்ஜி லாசஸ் தான். எனர்ஜி லாசஸ் இரண்டு வகைப்படும். ஒன்னு மேஜர் லாஸ், இன்னொன்னு மைனர் லாஸ். மேஜர் லாஸ் பாத்தீங்கன்னா டியூ டு விஸ்கஸ் எஃபெக்ட் இல்ல ஃபிரிக்ஷன் பிட்வீன் ஃப்ளூயிட் லேயர் அண்ட் பைப் வால்னால நடக்கிற லாஸ் மேஜர் லாஸ். மேஜர் லாஸ்னா விஸ்கஸ் எஃபெக்ட் இல்ல ஃபிரிக்ஷன் எஃபெக்ட் ரெண்டு தான் ஞாபகம் வச்சுங்க. மைனர் லாஸ்னா டியூ டு சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்படின்னா என்ன? சடன் எக்ஸ்பான்ஷனோ இல்ல சடன் கான்ட்ராக்ஷனோ இல்ல பெண்டு இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி நடந்தா அது மைனர் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப டார்சி வெய்ஸ்பெக் ஈக்குவேஷன் ஃபார் மேஜர் ஃப்ளூயிட் லாஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க என்னன்னா அசம்ஷன், டார்சி வெய்ஸ்பெக் பண்ண அசம்ஷன்னா ஸ்டெடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ, அப்புறம் அவர் கால்குலேட் பண்ணது மீன் வெலாசிட்டிக்கு தான் கால்குலேட் பண்றாரு. இப்போ ஃபார்முலா என்ன? HF = FLV²/2GD அப்படின்றாங்க. FLV²/2GDன்றாங்க. இதுல Fன்றது ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டர்னா பெருசு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. L லென்த் ஆஃப் பைப், V ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, D கேரக்டரிஸ்டிக் டயமீட்டர், that is equal to 4A/P அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா F' அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் = 4F' அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா the above formula is valid for both laminar and turbulent flow அப்படின்றது சொல்றாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் இந்த லாஸ் லேமினார் ஃப்ளோக்கும் செல்லுபடியாகும், டர்புலன்ட் ஃப்ளோக்கும் செல்லுபடியாகும். இன் கேஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்டா இருந்ததா அப்படின்னு வச்சோம்னா நம்ம ஃபார்முலா FL²/12.1 D⁴5 12.1 D⁴5. இதுல 12 D⁴5 கூட நான் வச்சுக்கலாம். FL²/12 D⁴5. அப்ப இல்ல F' சொல்லணும்னா F'(L²/3 D⁴5). ஸோ F' சொல்லணும்னா கீழே 3 வரும், F வரணும்னா கீழே 12 வரும். ஸோ ஃபிரிக்ஷன் ஃபேக்டர்னா கீழே நம்பர் பெருசா வரணும் அப்படின்னு ஞாபகம். ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா நம்பர் சிறுசா வரும், அது ஞாபகம். FL²/3 D⁴5 அப்படின்னு இருந்தா அது மேல F' இட் இஸ் அ ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஞாபகம். அதுக்கப்புறம் F வந்ததுன்னா FL²/12 D⁴5. ஸோ ஃபிரிக்ஷன் ஃபேக்டரை இது பண்றதுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் லேமினார் ஃப்ளோவா டர்புலன்ட் ஃப்ளோவான்னு பார்க்கணும். லேமினார் ஃப்ளோ வந்தா நமக்கு ஃபார்முலா ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் 64/RE அப்படின்னு சொல்லலாம். அதே டர்புலன்ட் ஃப்ளோ வந்தா ஸ்மூத் பைப்பா ரஃப் பைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஸ்மூத் பைப்பா இருந்தா ஃபார்முலா 0.316/Reynolds பவர் ஆஃப் குவார்டர். அதே ரஃப் பைப்பா இருந்தா 1/√F = 1.74 2 log base 10 π/2K அப்படின்றத ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ K/D ரிலேட்டிவ் ரஃப்னஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். K/D it is nothing but relative roughness, where K is the roughness, D is the diameter of pipe. So அதுதான் ரிலேட்டிவ் ரஃப்னஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ரிலேட்டிவ் ரஃப்னஸ் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன் கேஸ் ஆஃப் லேமினார் ஃப்ளோ F = 64/RE அப்படின்னு போட்டோம்னா 64 ρVD new போட்டோம்னா H = 32 νVL/ρG D², 32 νVL/ρG D² அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம டார்சி வெய்ஸ்பெக் ஈக்குவேஷன்ல நமக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்றது. ரிலேஷன் பிட்வீன் வால் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா tau wall = F' into half rho V², where F' is the coefficient of friction. So அதே coefficient of friction factor சொல்லணும். tau wall = F/8 rho V². F' சொல்லணும்னா F'/2 rho V². இது பாத்தீங்கன்னா F/8 rho V² அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வால் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் ஃபிரிக்ஷன் ஃபேக்டருக்கும் இடைப்பட்ட ரிலேஷன். அடுத்தது நமக்கு மைனர் லாஸ். லாஸ் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட். இப்போ V1 வெலாசிட்டி வருது, டக்குன்னு V2வா குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன். அப்போ லாசஸ் HL = √V1 - V2²/2G அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். The ratio of D small to D bigger such that the pressure differential on other side of certain extension is maximum வரணும் அப்படின்னா அதிகபட்சமா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா D1/D2 ரேஷியோ என்ன அப்படின்னா 1/√2 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட். எப்பவுமே கண்டிஷன் வர விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா அதிகமா மேக்ஸிமம் ப்ரெஷர் டிராப்
சடன் எக்ஸ்பான்ஷன் வந்து மேக்ஸிமமா இருக்கணும், இல்ல ப்ரெஷர் டிராப் மேக்ஸிமமா இருக்கணும்னா d1/d2 ரேஷியோ வந்து 1/√2 இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சடன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சடன் கான்ட்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா v1 வர்றது வந்து v2 மாறுதுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா HL = 0.5 v2/2/2g. இது நமக்கு 1ல இருந்து கான்ட்ராக்ஷன் போய் கான்ட்ராக்ஷன் இருந்து 2க்கு வரும்போது நமக்கு என்னன்னா கான்ட்ராக்ஷன்ல இருக்க ஹெட் வந்து அதிகமா இருக்கும் கம்பேர் டு தட் ஆஃப் 1 to c ல இருக்க ஹெட்டை விட. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா H12 is proportional to HL12 அப்படின்றது போட்டுக்கிறோம். இதான் வந்து சடன் கான்ட்ராக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து என்ட்ரன்ஸ் லாஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் 0.5 v2/2g அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எக்ஸிட் லாஸ் வந்து v2/2g. என்ட்ரன்ஸுக்கு ஆஃப், எக்ஸிட்டுக்கு ஃபுல் ஞாபகம் வச்சுங்க. இந்த வெலாசிட்டி தான் v2/2g, என்ட்ரன்ஸுக்கு ஆஃப், எக்ஸிட்டுக்கு ஃபுல்லு. சடன் கான்ட்ராக்ஷன்லயும் 0.5 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் எனர்ஜி லைன் அடுத்தது வந்து டோட்டல் எனர்ஜி லைன் அண்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் பத்தி பார்க்க போறோம். டோட்டல் எனர்ஜி லைன்னா என்னன்னா சம் ஆஃப் த ப்ரெஷர் ஹெட், டேட்டம் ஹெட் அண்ட் வெலாசிட்டி ஹெட் வந்து சேர்த்தோம்னா அதை வந்து லைனா பிளாட் பண்ணிட்டு வந்தோம்னா டோட்டல் எனர்ஜி லைன் சொல்லுவாங்க. டோட்டல் எனர்ஜி லைன் ஆல்வேஸ் ஃபால் இன் த 5 flow டியூ டு லாசஸ். டோட்டல் எனர்ஜி லைன் கீழே வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றது இந்த மாதிரிலாம். அடுத்தது பீசோமெட்ரிக் ஹெட்டை பிளாட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி லைன் எப்போ ஏறும் அப்படின்னா பம்பு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா டிவைஸ் வந்து நடுவில் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி லைன் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பீசோமெட்ரிக் ஹெட்டை வந்து பிளாட் பண்றது வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் சொல்லுவாங்க. பீசோமெட்ரிக் ஹெட்னா ப்ரெஷர் ஹெட் பிளஸ் டேட்டம் ஹெட். ஸோ ஃபார் ஃப்ளோ வெலாசிட்டி கிரேட்டர் தென் 0 இருந்தா டோட்டல் எனர்ஜி லைன் கிரேட்டர் தென் ஆஃப் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனா இருக்கணும். ஃபார் ஸ்டாக்னேஷனா இருந்ததுன்னா எப்போ வந்து டோட்டல் எனர்ஜி லைனும் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி 0வா இருந்தா, அப்போ வந்து வெலாசிட்டி ஹெட் 0வா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டோட்டல் எனர்ஜி லைனும் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாசஸ், ஃப்ளோ த்ரூ பைப், மேஜர் லாஸ், மைனர் லாஸ் பார்த்தோம். டார்சி வைஸ்பெக் ஈக்குவேஷன், லேமினார் ஃப்ளோக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, டர்புலன்ட் ஃப்ளோக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, டர்புலன்ட் ஃபார்முலா என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம். லேமினார் ஃப்ளோ 64/RE, டர்புலன்ட் ஃப்ளோ வந்து ஸ்மூத் பைப்னா 0.316 ரெனால்ட் பவர் ஆஃப் வாட்டர், அது 1/√f 1.74 + 2 log base 10 t/2k அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லேமினார் ஃப்ளோக்கு வந்து ரிலேஷன் பிட்வீன் வால் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபிரிக்ஷன் ஃபேக்டர், வால் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், மைனர் லாஸ் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டிஷன் ஃபார் த மேக்ஸிமம் டிராப் பார்த்தோம். அப்புறம் லாஸ் டியூ டு சடன் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் என்ட்ரன்ஸ் லாஸ், எக்ஸிட் லாஸ், பெண்ட் லாஸ் வந்து பெண்ட் கோஎஃபிஷியன்ட் அது சொல்ல மாட்டோம். H(b) = kv²/2g. k வந்து பெண்ட் கோஎஃபிஷியன்ட். டோட்டல் எனர்ஜி லைன்னா என்னன்னு பார்த்தோம். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஸ்டாக்னேஷனா இருக்கும்போது எப்போ டோட்டல் எனர்ஜி லைனுக்கும் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனுக்கும் ரிலேஷன் பார்த்துருக்கோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். ஸோ இது ரிலவெண்டான ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க பாருங்க. இது ரிலவெண்டான ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.